சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 29ஆம் நாள். திருதியை திதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அவிட்டம் நட்சத்திரம் இன்று காலை 10:22 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள ஒரு உயரிய உன்னத நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் போன்ற முக்கிய அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான நிம்மதி, சந்தோஷம், உயர்வுகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி சந்திர புனர்பு யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவின் ஆதரவுகளில் இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அம்மாவுடைய வீடு, அம்மா தந்த சொத்துக்களை வச்சு தொழில் நடத்தி கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த வருடங்களில் இருந்து வந்த ஒரு சொத்து நஷ்டங்கள், தொழில் விரயங்கள் போன்றவைகள் அத்தனையும் மாறக்கூடிய, லாபம் வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் இன்றைக்கு வளர்பிறை சந்திரனுடைய இணைவில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் குடும்பத்தில் விரோதங்கள் இருந்தவர்கள் ஒரு தொழில் போட்டிகளின் மூலமாக ஒரு சுணக்க நிலையை சந்தித்து கொண்டிருந்த அனைவருக்குமே இன்றிலிருந்து வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகள் வரக்கூடிய, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நிலை மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3, 10ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் சற்று முன்னேற்றத்தை பற்றி, மாற்றத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சகோதரர்களின் மூலமான மேன்மைகள் கூட இன்றைக்கு தொழில் முன்னேற்றத்தில் இருக்குங்க. ஒரு அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள், மாமன் மச்சான் ஒரு நிலையில் பெண்களுக்கு, ரிஷபராசிக்கார பெண்களுக்கு கொழுந்தன் மற்றும் மச்சினன்மார்களுடன் சேர்ந்து கணவர்கள் வேலை தொழில் அமைப்புகளில் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அண்ணன் தம்பி தகராறுகள் கூட இன்றைக்கு தீர்த்து வைக்கப்படக்கூடிய தன்மை, பெரியவர்களுடைய ஒரு உதவியே இல்லாமல் ஒருவருக்கொருவர் என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு இரத்த உறவுகள் இல்லையா, உங்களுக்கு எதனால் ஒன்றுனா நான் தான் வரணும், எனக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் தான் வரணுன்ற ஒரு ஞானக்கண் திறப்பது போன்ற சில விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். மிதுனராசிக்காரர்களுக்கு 2, 9 கூடியவர்கள் ஒன்றாக பாக்கியத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகல பாக்கியங்களும் தடையின்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சொந்த ஊருக்கு இன்றைக்கி போவீங்க, அல்லது சொந்த ஊர்லேருந்து ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்து அது மாலை 3 மணிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டை பற்றி, பெண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம், காணொளி காட்சியிலாவது இன்றைக்கு நீண்ட நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய, குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாத்தா பாட்டி உறவுகள் கூட இன்றைக்கு பேரன் பேத்தி அமைப்புகளோடு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். பேரன் பேத்திகளுக்கு இதை எழுதி கொடுக்கலாமா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கே, அல்லது விளையாட்டு பருவத்தில் இருக்கிறார்களே, நம்மளே ஏதாவது ஒன்று செய்ய போக அவர்கள் அதை ஏதாவது தூற்றி விட்டார்களே, ஆனால் என்ன பண்ணுவது என்பது மாதிரியான ஒரு பொறுப்புள்ள கவலையோடு இருக்கக்கூடிய மிகப்பெரியவர்கள், வயதானவர்கள் அனைவருக்குமே பேரன் பேத்திகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய, இந்த வாரத்திலேயே அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், பணம் போன்ற அமைப்புகள், அவர்களுக்கு உரியதை அவர்களிடமே கொடுத்து விடலாம் என்கின்ற அவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் மிதுனத்தினர் அனைவருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற ஒரு சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் அவர் வளர்பிறையாக நல்ல வேலையாக இருக்கிறார். அப்படி ஒன்றும் பூரண ஒளியில் வந்தல்ல, சதுர்த்தி திதியிலே தான் இருக்கிறார். அதே போலவே அவர் சனியோடு சேர்ந்து பாவ சந்திராஷ்டமமாக தான் இருக்குது. சந்திரன் 8இல் மறையும் போது மனம் சற்று குழப்பமாக இருக்கும். பாம்பா கயிறான்னு தீர்மானிக்க முடியாது.
பாம்புன்னு அதை மிதிக்கவும் முடியாது, கயிறுன்னு தாண்டவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே வாழ்க்கை, வேலை, தொழில் போன்றவைகளை புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையுமே இன்றைக்கி எடுக்கக்கூடாது. வீட்டில் ஒரு 60-70 வயசு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அனுபவசாலிகள், அவங்கக்கிட்ட இன்றைக்கி எதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு, அப்பா இப்படி செய்யலாமா, தாத்தா இப்படி செய்யலாமா, பாட்டி இப்படி செய்யலாமா அப்படின்றத பெரியவர்கள்ட்ட கேட்டு கலந்தாலோசிக்க வேண்டிய நாளாக, சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் இருக்குது. ஒரு தூர பயணங்களின் போது பணம், நகை போன்றவைகளை கொண்டு செல்கிறவங்க கொஞ்சம் உடைமைகளின் மீது அக்கறையோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இது புணர்வு யோகமாக மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக வேலை செய்யும். என்ன இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். வாழ்க்கை துணை விரும்பி கேட்கின்ற ஏதேனும் ஒன்றை வாங்கி பரிசீலிக்கின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம். செலவு இருந்தாலும் கூட இன்றைக்கு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லை, கணவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்றை இன்றைக்கு வாங்கி கொடுத்து விட்டார் என்று சிம்மராசிக்கார பெண்களும், மனைவி ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த ஒன்றிற்கு தலையாட்டி விட்டார், இதை செய்து கொடுத்து விட்டார், அல்லது இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பது போன்ற ஒரு நிறைவுகள் கணவனுக்கும் இருக்கக்கூடிய, இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்கனவே இருந்த ஊடலை இன்றைக்கு தீர்த்து கொள்ளுகின்ற கூடல் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடம் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவத்தோடு இருக்கிறது. மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி பெருமிதமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பிணக்குகளை கூட தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய, குடும்பம் ஒன்றிணையக்கூடிய, குழந்தைகளுக்காக சில வழிகளை விட்டுவிடக்கூடிய, விட்டு தள்ளக்கூடிய, புறம் தள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கும். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 6-11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இன்றைக்கி இருக்குது. உபசயஸ்தானம்னு சொல்லுவோம். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எல்லா அமைப்பு. வெற்றி கிடைச்சா அடுத்து என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஆக வெற்றியும் லாபமும், முதலில் வெற்றி வரும் பின்னும் லாபம் வரும் என்கின்ற அமைப்பு. 3 மணி வரைக்கும் எதிரியை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை, 3 மணிக்கு பிறகு அந்த எதிரியால், அந்த வெற்றியால் கிடைத்த அத்தனையும் லாபமாக மாறக்கூடிய ஒரு இரட்டை நிலைமையில் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. காலையில் கொஞ்சம் நோய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட மத்தியானத்திற்கு பிறகு அதை ஒன்றுமே செய்யாமல், மருத்துவத்திற்கே போகாமல் சரியாக போகக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக, செலவு வைக்காமல் வரவு மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களில் சில பேருக்கு இன்றைக்கு மாதமானால் நிரந்தரமாக இதுதான் வருமானம் என்கின்ற அமைப்பு, வட்டி தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை. மாதத்தில் பெரும்பகுதி நாட்களை வட்டியாகவே கட்டிக்கிட்டு இருக்கேன் என்பது மாதிரியான வட்டி தொல்லைகள், கடன் தொல்லைகள் போன்றவைகள் குறையக்கூடிய, ஆரோக்கியம் நிறைவாக வரக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5-10 கூடியவர்கள் ஒன்றிணையக்கூடிய, அதிர்ஷ்டமும் செயலும் இணையக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. தொட்டது துலங்கக்கூடிய நாள். எண்ணம் போலவே, மனசு போலவே எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள். வேலை விஷயங்களில், குடும்பத்தில் இன்றைக்கி அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். மனைவி என் பேச்சை கேட்குறாரு, கணவன் என் பேச்சை கேட்குறாரு, பிள்ளைங்க என் பேச்சை கேட்குது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வேலை, தொழில் அமைப்புகளில் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். ஒரு நிலையில் இந்த வேலை தான் கிடைக்கணும், ஓய்வு நாளாக இருந்தால் கூட அடுத்த வாரம் போகிறோம், இந்த வேலை நமக்கு கிடைக்கணும், இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கணும், இந்த தொழில் இப்படி முன்னேற்றமாகணும், இந்த வியாபாரத்தை இனிமேல் நம்ம சக்ஸஸாக செய்ய முடியும். இந்த 5-10 கனெக்ஷன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தொடர்புகளின் மூலமாக ஏதோ ஒரு நிலையில் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிருந்து அவர் இன்னைக்கு பிரதி உபகாரமாக தொழில் அமைப்புகளில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலைமை. ஒருத்தர்கிட்ட அறிமுகம் ஆயிருப்போம், அந்த அறிமுகம் இன்றைக்கு நல்ல விதமாக உபயோகப்படக்கூடிய, எதிலும் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நிறைவான ஓய்வு நாள் இன்னைக்கு துலா ராசிக்காரங்க எல்லாருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4-9ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக வலிமையாக இருக்குது. கேந்திர கோணாதிபதிகளுடைய தொடர்புன்னு சொல்லுவோம். தர்ம கர்மாதிபதிகளுக்கு இணையான ஒரு நல்ல அமைப்பு. பாக்கியங்கள் கிடைக்க போகுது. அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் இன்றைக்கி நல்லது நடக்க போகுது. அம்மாவுக்கு இப்படி சண்டை, அப்பாவுக்கு இப்படி சண்டை, அம்மா அப்பா இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க, அல்லது குடும்பம் ஒரு இடத்துல இருக்கிறது, அப்பா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அம்மா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, இவர்களை எப்படி இணைக்கிறதுனே தெரியலையே என்பது மாதிரியான ஒரு பொறுப்புள்ள நிலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு மகன் மகள் போன்ற உறவுகளுக்கு இன்றைக்கு நிம்மதிகள் வரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல தாய் தந்தையுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பங்காளி தகராறுகள் போன்றவைகள், ஒரு வழக்கு கேஸு போன்றவைகள்
தொந்தரவுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே அதை குடும்பத்திற்குள்ளேயே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கூடுதல் குறைவுனா கூட ஒரு நிலையில் இன்னும் நீண்ட காலத்திற்கு இழுத்துக்கிட்டு போகின்ற விஷயங்களை நம்மளே இப்போ முடிச்சுக்குவோம் என்பது மாதிரியான விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே 4, 9ஆம் பாவங்களுடைய அமைப்புகள் அத்தனையும் விலகப் போகுது. வீடு சம்பந்தமான நல்லவைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே ஆரம்பிக்கும். வீட்டு மேலே வழக்கு இருந்தவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தவங்க, வீடு தவணையை கட்ட முடியாமல் இருந்தவர்கள், வாடகைக்கு வீடை விட்டுட்டு ஒரு மாதிரியான சூழலில் மாட்டிக்கிட்டேன், எப்படி மீட்பது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்பது போன்ற அனைவருக்குமே நல்லவைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்தில் இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை, புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அட்டமாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல பாவரோடு சேர்ந்திருக்கிறார். என்ன நடக்கும்? எதிர்பாராத சில விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். எதிர்பாராத நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? சாதகமற்றதாக இருந்தாலும் கூட ஒரு மாலை 5 மணிக்கு பிறகு அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை. ஆரம்பத்தில் சில பயமுறுத்துகிற விஷயங்கள் தான் இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஒரு நிலையில் இப்படியாக மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஆயினும் எல்லாவற்றையும் நல்லதாகவே சிந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மாலை 5 மணிக்கு பிறகு இருக்கின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக எதுவும் அப்படி ஒன்றும் சோதனையாக முடிந்து விடவில்லை, எல்லாம் இனிமேல் நன்றாக நடக்கும் என்கின்ற, எல்லாம் நன்மைக்கே என்கின்ற தத்துவம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் தொழிலாளர்கள் மூலமாக இன்றைக்கு முட்டல் மோதல்கள் ஏற்படக்கூடும். வியாபார பெருமக்கள் அனைவருமே வேலை செய்கின்றவர்களை நம்பாமல் நீங்களே உங்களுடைய உழைப்பை நம்ப வேண்டிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 2, 7 என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மலையேற போனாலும் மச்சினன் தயவு தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா? புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுமே இணக்கமாக இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும். கணவர் உங்களுடைய சகோதரர்களுடைய பெருமையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதே மாதிரி மாமன் மச்சான் தயவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது மாமனார் வீட்டு சம்பந்தம் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வாங்களா என்பது மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அங்கிருந்து நல்ல உதவிகள் வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் தம்பதிகள் பிரிந்து விடலாமா என்ற நினைப்பில் இருந்த ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தில் 3 வருடமாக இருந்து வந்த மகர ராசிக்காரர்கள் கூட வாழ்க்கையில் மீண்டும் ஒருங்கிணைந்து இணையக்கூடிய, குழந்தைகளுக்காக அனைத்தையும் மறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மகரத்திற்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கு. சந்திரன் எப்பெல்லாம் ராசியில் உட்காந்துட்டாரோ அன்றைக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அதுவும் இப்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான குழப்பங்கள் இருக்கும். ஓய்வு நாள் இன்னைக்கு. சும்மாவே வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள் கூட இளைய பருவத்தினருக்கு வந்துடும். 50 வயசு தாண்டினவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. அவர்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு ஆதார சம்பவங்கள், பொருள் வாங்குதல், அது போன்ற அமைப்புகள் தான் இன்றைக்கு நடக்கும். செலவுகள் இருந்தாலும் 50 வயதுக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மைகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஒரு மாதிரியான விட்டேத்தியான மனப்பான்மை ஏற்படக்கூடிய நாளாக, சமாளிக்க முடியாமல் எதுவும் போயிடுமோ, இது கிடைக்காதோ அது கிடைக்காதோ என்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆயினும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு, மத்தியானத்துக்கு பிறகே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சந்திரன் சனியினுடைய தொடர்புகள், அந்த பாவக முனை அமைப்புகள், டிகிரி அமைப்புகள் சற்று விலகப் போகின்ற நிலைமைகளில் எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற தைரியமும் ஒரு நிலையில் பிறரிடமிருந்து, அன்னையிடமிருந்து ஆதரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பத்தினர் அனைவருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 5, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக அற்புதமாக தொடர்போடு இருக்கின்றன. என்ன நடக்கும்? பிள்ளைகளால் இன்றைக்கு ஏதேனும் சுப செலவுகள் இருக்கும். அவர்களுக்காக ஏதேனும் சேர்த்து வைப்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். சேர்த்து வைக்கணும்னா வருமானம் வரணும் இல்லையா? நல்ல வருமானம். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நிலையில் என்றைக்கோ வர வேண்டிய காசு இன்றைக்கி வர்றது, அல்லது இன்றைக்கு ஒரு விதையை போட்டு இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்திலேயே அது ஒரு தொகையாக வரக்கூடிய தன்மை. ஒரு செயலை இன்றைக்கி செஞ்சேன், அதனுடைய பலன் 1 மாதத்துக்குள்ளே வந்தது. அந்த பணத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு முதலீடாக போடுறேன், அல்லது குழந்தையுடைய எதிர்காலத்திற்கான ஒரு நகை வாங்குதல் போன்ற அமைப்புகள், சீட்டு பிடித்தல்,
செய்தல், சீட்டு வாங்குதல், சீட்டு போடுதல் போன்ற ஒரு மாதிரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் எளிய நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு கொஞ்சம் உயர் வருவாய் பிரிவினருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் மூலமாக நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, எதிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது. மீனத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்று. சனி அப்படின்னாலே தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தானா? அதுலேயும் இந்த 7.5 சனி அஷ்டமச்சனினாலே உடம்பெல்லாம் கொஞ்சம் ஆடி போயிடுதே. அஷ்டமச்சனி உனக்கு பிடிக்க போகிறது என்றால் பகவானையே ஒரு பிடித்து விட்ட ஒரு கிரகமாக தெரியுதே. நமக்கு இப்படித்தானா நடக்கும்? அல்லது 7.5 சனிலையும் ஜென்மச்சனின்றது மிகப்பெரிய காலகட்டமாக இருக்கே. பொதுவாக ஜோதிடம் அறியாதவர்கள் கூட 7.5 சனின்னு ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்களே. அப்போ உண்மையிலே சனி கெடுதல்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். ஒரு துன்பம் நடக்கிறது, அந்த துன்பத்தை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க, ஏற்றுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த துன்பத்துடைய விளைவுகள் நமக்கு நடக்குது இல்லையா. ஒரு மனம் பலவீனமாக இருந்தவர்னால் ஜோதிடத்தில் எப்படி சொல்லுவோம்னா அமாவாசைக்கு அருகே பிறந்தவர். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் ஒளியற்று பிறந்தவர் என்பது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் அமாவாசைக்கு அருகில் பிறந்தவர் அல்லது சந்திரன் சனியோடு சேர பிறந்தவர், சந்திரன் ராகு கேதுகளோடு சேர பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் சனி கடுமையான தொல்லைகளை கொடுக்கக்கூடியவராக வருகிறார். அதே நேரத்தில் பிறந்த ஜாதகத்தில் சனி சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை வைத்திருக்கும் பொழுது அவருடைய தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைய பருவத்திலே சனி தசை வருது, சனி புக்தி வருது, அவருடைய காரகத்துவங்களில் நல்ல விதமான பலன்களை செய்யக்கூடியவராக வருவார். சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா கிரகமும் தீமையை செய்வது தான், சனி மட்டும் தீமையை செய்யாது. அதற்குரிய அமைப்புகளோடு அது இருந்தால், அதாவது பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குருவே கூட ஒரு நிலையில் அமாவாசை சந்திரன் சனியோடு ராகுவோடு இணைந்திருந்தால் தன்னுடைய இயல்புக்கு மாறாக அப்படியே கெடுபலன்களை அந்த ஜாதகருக்கு செய்து விடுவார். அதே நேரத்தில் துலா லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் அவர் 6-8 கூடிய பாவியாக வருவார், கடுமையான கெடுபலன்களை செய்வார். அதை போலவே சனி மட்டும்தான் தீமையை செய்வார், 7.5 சனி மட்டும்தான் தீமையை செய்யும், அஷ்டம சனி மட்டும்தான் தீமையை செய்யும் என்பது ஒரு நிலையில் கணிக்க ஒரு மாதிரியான ஒரு மேம்போக்காக ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரி, எப்போதாவது சனி நன்மைகளை செய்வாரா? இந்த சுபத்துவமாக இருக்கும்போது ஆன்மீக அமைப்புகளில் சனி மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். சனியின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு, குப்பை, ஒரு மாதிரியாக குடிக்கக்கூடாத நீச்ச திரவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மது, பெட்ரோல் போன்ற அமைப்புகள், பிளாஸ்டிக் போன்ற அமைப்புகள், விவசாயம், கால்நடை பண்ணை, அதாவது 4 கால் பிராணிகள் மூலமான நல்ல வருமானம், விவசாயத்தின் மூலமான மிகப்பெரிய நல்ல வருமானம், கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கிரஷர் போன்ற அமைப்புகள், நிலம் சார்ந்த அமைப்புகளில் இரும்பு இயந்திரங்களை கொண்டு இயக்கக்கூடிய ஜேசிபி மாதிரியான அத்தனை அமைப்புகள்லையும் சனிதான் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியவராக வருவார். இன்னொன்று, உழைப்பின் தலைவனே சனிதானே. உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்தீர்களேனால் ரோடு போடுவது, அந்த குப்பை கிடங்குகள் கட்டுவது, சாக்கடை போன்ற அமைப்புகளை பணிகளை அமைத்து தருவது, இவற்றிற்கெல்லாமே காரகம் இந்த சனிதான். இந்த சனி சுபத்துவமாக, அதாவது ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை மட்டும் அடையாமல், ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வை, குருவின் இணைவு, சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு, அல்லது குறைந்தபட்சம் ஒரு தனிப்புதனாவது அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய தசா அமைப்புகளில் அவருக்கு ஏற்றாற் போல ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். 1 முதல் 12 வரை எந்த வீடுகளுக்கு அவர் அதிபதி என்பதை பொறுத்து லக்னாதிபதியாக அவர் இருந்தால், ராசிநாதனாக அவர் இருந்தார், அந்த லக்னம் ராசிக்கு ஏற்றாற் போல நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையிலேயே மிகச்சிறந்த யோக பலன்களை சனி சந்தேகமற தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது இருக்கின்ற நிலையை பொறுத்து சுபத்துவமாக இருக்கிறதா பாபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்தே நல்ல கெட்ட பலன்களை செய்யும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.